அரியலூர் அருகே டாஸ்மாக் கடையை திறக்க வந்த கடையின் மேற்பார்வையாளரை பொதுமக்கள் தாக்கி விரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்பரப்பியில் இருந்த டாஸ்மாக் கடை நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றப்பட்டது. இந்த கடையை அருகில் உள்ள பொன்குடி காட்டில் அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் நள்ளிரவு 2 மணி அளவில் யாருக்கும் தெரியாமல் மதுபானங்களை கடையில் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் கடையை திறக்கச் சென்ற மேற்பார்வையாளரை தாக்கி மதுபானங்களை திருப்பி எடுத்துச் செல்ல வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களை ஊழியர்கள் திரும்பி எடுத்துச் சென்றனர். 10 ஏக்கர் நாங்க கொள்ளையெல்லாம் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம நாங்க இருக்கிறோம். 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்த பொம்பளைங்க காலையில இருந்து 200 ரூபாய் வெயில்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரோம். அது எப்ப நாங்க வருவோன்னு பாத்துட்டு இருந்து ஆம்பளைங்க 100 ரூபாய் எடுத்துட்டு போய் அதுலயும் குடிச்சிட்டு வராங்க. இப்பெல்லாம் பண்ணா நாங்க என்னமா குடும்பம் நடத்துறது, எங்க பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துறது? அதனாட்டி எங்களுக்கு இந்த கடை தேவையில்லை. இனிமேட்டு பிள்ளைங்களுக்கு தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். பெரியவங்களை பத்தி நாங்க யோசிக்க கிடையாது. பிள்ளைங்க வேணும்னு நாங்க நினைக்கிறோம். இவங்க பொம்பளைங்களை இந்த ஏரியால இருக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்க. இந்த ஊர்ல வந்து பொம்பளைங்க இருக்காங்க, சுடுகாடு மட்டும் தான் இருக்கும். வெறும் இதை மட்டும் தான் வச்சுட்டு பண்ணுவோம். கவர்மெண்ட்டுக்காக நம்ம பாத்துட்டு இருக்க வைக்காது. அதனால நாங்க நிறைய இழந்துட்டோம். இனிமேட்டு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நைட் நேரத்துல வந்து எடுத்துட்டு போய் புது கடையில வைக்கிறதுக்கு போய் நாங்க மறிச்சு அதை வந்து தடுத்து நிறுத்திருக்கோம். இதுக்கப்புறமா எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு டாஸ்மாக் கடை வரக்கூடாது. மதுரை மாவட்டம் மேலூர் நகர் பகுதிகளில் உள்ள மதுக்கடைகள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அகற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது கிராம பகுதிகளை நோக்கி மதுபான கடைகளை அமைக்க டாஸ்மாக் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலூர் அருகே கொட்டக்குடி விளக்கு பகுதியில் நேற்று திடீரென மதுபான கடை திறந்து விற்பனை செய்யப்பட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மதுக்கடையை அப்புறப்படுத்த கோரி சாலையில் முட்களை போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருப்புவனம் மேலூர் சாலையில் சுமார் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் டாஸ்மாக் ஊழியர்கள் கடையிலிருந்து மதுபான பாட்டில்களை மொத்தமாக மினிவேனில் அப்புறப்படுத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. இவனுக்குள்ள பப்ளிக்ல கடை வச்சிருந்தாங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து வருவாங்க. ஸ்கூலுக்கு போற பையன் இப்ப இருக்க 15 வயசு பையன் கூட சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க. வர்றதே கடைக்கு மிட்டாய் வாங்க போற மாதிரி கடையில வந்து பாட்டில வாங்கலாம், வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவான். போயிட்டு அவன் இளைய தலைமுறையோட இது என்ன பண்ணுவோம், பாதிக்கப்படும்.